ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு. இந்த ஃபுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்துக்காக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. அது வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இது மாதிரி நிறைய ஹெல்த்துக்காக இந்த ஃபுட் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டு எடுத்தால் எனக்கு லூஸ் மோஷன் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. பட் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது ஏன் உங்களுக்கு இது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, இது எதனால் வருது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கும் இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு எடுக்கும்போது நிறைய பேருக்கு வாமிட்டிங், லூஸ் மோஷன்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள், நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா தான் நம்ம உடம்புல நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது. வெயிட் அதிகமாகிறதோ இல்லை வெயிட் கம்மியாகிறது, இந்த மாதிரி பிபி, சுகர், இது மாதிரி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ராங்கான ஃபுட் ஹேபிட் தான். நிறைய தேவையில்லாத உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுக்கள், தேவையில்லாத கழிவுகள் அதிகமாக தேங்கியிருக்கு. அந்த டைமில் நீங்கள் இந்த குட் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது உங்கள் உடம்புல தேங்கியிருக்கிற தேவையில்லாத டாக்ஸினை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபுட் எடுக்கும்போது, அதாவது ஒரு நல்ல உணவை நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்கும்போது தேவையில்லாத கழிவுகள் ரிடியூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், லூஸ் மோஷன் உங்களுக்கு கண்டினியூவாக இருந்திருக்க மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்கள் உடம்புல உங்களுடைய வயிறு பகுதியை க்ளீன் பண்ணி தேவையில்லாத டாக்ஸினை ரிடியூஸ் பண்ணி உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த ஃபுட் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். அது வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வெயிட் கெயின் பண்ண போகிறீங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த்துக்காக நீங்கள் இந்த ஃபுட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டொமக்கு, உங்களுடைய வயிறு பகுதி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் இது ஃபில் பண்ணி கொடுக்கும். இது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஃபுட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கும் இது மாதிரியான சிம்டம்ஸ்கள் இருந்திருக்கு. இதனால் நீங்கள் பயந்துட்டு நீங்கள் இந்த ஃபுட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தாராளமாக இந்த ஃபுட் கண்டினியூ பண்ணும்போது உங்களோட ஹெல்த் நிறையவே சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த ஃபுட் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கும்போது தான் உங்களுக்கான ஹெல்த் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும், இந்த ஃபுட்டு எப்படி ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.